அனங்கனும் கர்ணாவும் கடலுக்குள் மூழ்கியிருந்த கப்பலை பற்றி பேசிவிட்டு மீண்டும் அந்த திமிங்கலத்தை சமைத்துக் கொண்டிருக்கும் சர்ப்ப கொள்ளையர்களிடையே வந்தடைந்தார்கள். கொள்ளையர்களே, கூறனங்கா, என்ன உணவு தயாராகிவிட்டதா? ஆமானங்கா, இன்னும் சற்று பொறுங்கள், நல்ல ருசியாக மீனை செய்து விடுகிறோம். என்ன மீனா? திமிங்கலத்தை தான். சரி சரி, சீக்கிரமாகட்டும், நமக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று உள்ளது. என்னங்க? என்ன வேலை? அதை உண்ணும் போது கூறுகிறேன், புரிகிறதா? சரி அனங்கா, எங்காவது நாம் செல்ல போகிறோமா? ஆமாம். எங்கு? அதை பொறுத்திருந்து பார் என்று கூறிவிட்டு கர்ணாவை அழைத்துக் கொண்டு அனங்கன் ஒரு பாறையின் மீது போய் அமர சற்று நேரத்தில் உணவும் தயாரானது. அனைவரும் மதுவை அருந்திவிட்டு அந்த திமிங்கலத்தை உண்டு கொண்டு அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் முன்னால் மதுவை அருந்துவிட்டு உணவையும் உண்டுவிட்டு அனங்கன் அந்த பாறையின் மீது ஏறி நின்று, கொள்ளையர்களே, கூறனங்கா, இப்போது நாம் நடுகடலுக்கு செல்ல போகிறோம். என்ன நடுகடலுக்கா? ஏன் அனங்கா, எதற்காக? அங்கு ஒரு கப்பல் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அதை சென்று இழுத்து வர வேண்டும். அப்படியா? இதற்கு முன்னரே நம்மிடையே ஒரு ராட்சச கப்பல், மேலும் ஒரு கப்பலா? இல்லை கொள்ளையனே. பிறகு அனங்கா? மேலும் 10 கப்பல். என்ன அனங்கா கூறுகிறாய்? மேலும் 10 கப்பலா? ஆம் கொள்ளையனே, நம்மிடையே ஆட்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? ஆதலால் கடலில் இருக்கும் கடல் கன்னியிடம் மேலும் ஒரு 10 கப்பலை தயார் செய்து தருமாறு கேட்டுக் கொண்டிருந்தேன். கடல் கன்னியும் எனக்காக அந்த கப்பலை தயார் செய்து வைத்துள்ளார். அதை சென்று இழுத்து வர வேண்டும். கடல் கன்னியா? என்ன அனங்கா கூறுகிறாய்? புரியவில்லையா? புரிகிறது அனங்கா. கடல் கன்னியிடம், அதுவும் நடுக்கடலில் கூறினாய் என்கிறாய். கடலுக்குள் எப்படி கப்பலை செய்ய முடியும்? நான் கூறினேன், கடல் கன்னி செய்து விட்டாளடா. சரி அனங்கா, இப்போது அதை நாம் எடுத்து வர வேண்டுமா? ஆமாம், நமது கொள்ளையர்கள் அனைவரும் செல்ல வேண்டும். சென்று அந்த கப்பலை இழுத்து கொண்டு வருவோம் என்று அனங்கன் கூற அங்கிருந்தவர்கள் அனைவரும் கைகளை உயர்த்தி கரகோஷமிட்டனர். அதை பார்த்த அனங்கல் செல்லலாம் என்று கூற அனைவரும் மீதமிருந்த மதுவையும் குடித்துவிட்டு உணவுகளையும் உண்டுவிட்டு அங்கிருந்து புறப்பாடானார்கள். புறப்பாடான அவர்களுடைய ராட்சச கப்பலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அந்த திமிங்கலத்தை பிடித்த இடத்திற்கு செல்ல, அடி கொள்ளையனே, கூறனங்க, இங்குதானே நாம் அந்த திமிங்கலத்தை பிடித்தோம். ஆமாம், அதோ அந்த இடத்தில் தான். அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் தானே உன்னுடன் வந்தேன். சரி, இந்த திமிங்கலத்தை பிடித்த இடத்தில் இருந்து ஒரு 5 காது தூரம் அப்படியே மேற்கு புறத்தை நோக்கி பயணி. என்ன கூறுகிறாய்? மேற்கு திசையை நோக்கி பயணி என்றேன். சரி, கப்பலை மேலும் செலுத்துங்கள் என்று அந்த ராட்சச கப்பல் மேலும் மேற்கு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தது. அதாவது மேற்கு திசையில் இருக்கும் பல்லவ தேசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் அவர்கள் அந்த ராட்சச கப்பலில் நின்று கொண்டு அந்த இடத்தை உற்று நோக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்க அனங்கனுக்கும் கர்ணாவுக்கும் ஏதோ சில 2 கப்பல் தென்பட்டது. அது என்ன கப்பல் என்று உன்னித்து கவனிக்க அது கம்போஜத்தின் கப்பலாக கர்ணாவின் கண்களுக்கு தெரிந்தது. அனகா அனகா, கூறு கர்ணா. அது கம்போஜம் தேசத்தின் கப்பல். இங்கென்ன செய்கிறது கம்போஜம் தேசத்தின் கப்பல்? தெரியவில்லை. அதற்கு பின்னாலே வேறொரு கப்பலும் செல்கிறது. ஆமாம், வேறொரு கப்பலும் செல்கிறது. என்ன, அந்த கப்பலை கட்டி இழுத்துச் செல்வது போல் தெரிகிறது. ஆமாம், என்னவென்று தெரியவில்லையே என்று அனங்கனும் கர்ணாவும் சிந்தித்துக் கொண்டிருக்க சட்டென்று கடலில் குதித்தான் அனங்கன். கடலில் குதித்து வேகமாக நீந்தி சென்று கொண்டு போய் பார்க்க கடலில் மூழ்கி இருந்த 10 கப்பலில் ஒரு கப்பல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டது போல் வடிவம் தெரிந்தது. அதை பார்த்த அனங்கன் மேலும் வேகமாக கடலை விட்டு மேலேறி வந்து தனது ராட்சச கப்பலில் ஏறி, கர்ணா, அந்த கப்பலை பின்தொடருங்கள். ஏன் அனங்கா? நான் பார்த்த அந்த கப்பலில் ஒரு கப்பலை அவன் இழுத்துச் செல்கிறான். என்ன கூறுகிறாய்? ஆமாம், உனது அண்ணன் தானே அவன்? ஆமாம் அனங்கா. நான் யார் என்று அவனுக்கு காட்டுகிறேன். அந்த கப்பலை பின்தொடருங்கள் என்று அனங்கன் கர்ஜிக்க மேலும் அனங்கனின் ராட்சச கப்பலை கம்போஜம் தேசத்தின் கப்பலை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. சற்று நேரத்தில் மாயமாக மறைந்த கம்போஜத்தின் கப்பல் மற்றும் அவன் இழுத்து கொண்டு போன
அந்த கப்பலும் காணவில்லை என்று அனங்கனும் கர்ணாவும் மற்றும் சர்ப்ப கொள்ளையர்களும் சேர்ந்து, அனகா, கப்பல் எங்கே சென்றது என்று தெரியவில்லை என்று ஒரு கொள்ளையன் கூற, நான் பார்த்துக் கொள்கிறேன், சுழற்றுங்களடா கப்பலை கம்போஜம் தேசத்திற்கு என்று அனங்கன் கூற, கப்பலை கம்போஜம் தேசத்தை நோக்கி செலுத்தினார்கள். அதே மறுமுனையில் ஜியாவும் ஜும்பாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்த இவர்கள் பல்லவ தேசத்தில் கால் பதித்தார்கள். பல்லவ தேசத்தை தாக்கிய ஜும்பாவும் ஜியாவும் இறுதியாக அருள்மொழிவர்மரிடம் மாட்டிக்கொண்டார்கள். பல்லவ தேசத்தின் பாதாள சிறையில் ஜியாவையும் ஜும்பாவையும் அடைத்தார்கள். பார்த்திவேந்திர வல்லவரும் அருள்மொழிவர்மரும் சில மணி நேர உரையாடலுக்கு பிறகு, அனங்கன் இவ்வளவு பெரிய ஆளா என்று பார்த்து விடலாம் என்று இவர்கள் ஓர் திட்டத்தை தீட்டினார்கள். வங்க தேசத்தின் கொடியை அணிந்து கொண்டு ஒரு வணிக கப்பல் போன்ற அமைப்பில் இங்கு இருக்கும் படை வீரர்களை ஏற்றி கொண்டு அந்த சர்ப்பத்தீவிற்கு அருகில் செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த முடிவின் பெயரில் இவர்களும் செல்லலாம் இன்னும் 2 நாட்கள் கழித்து என்று திட்டத்தை தீட்டிவிட்டு இவர்கள் ஒருபுறம் இருக்க, அதே மறுமுனையில் கம்போஜம் தேசத்தில் பழங்குடி மக்கள் ஒரு முனையிலும் கம்போஜ அரசர்கள் வாழும் இடம் ஒரு முனையிலும் இருக்க, பழங்குடி மக்கள் கொள்ளையர்கள் எப்போதும் கம்போஜம் தேசத்தில் இருக்கும் பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்வார்கள். மேலும் அவர்கள் அங்கிருக்கும் மனிதர்களையும் கொன்று நரமாமிசமும் உண்ணக்கூடியவர்கள் சில பேர். அப்படி இருக்க அனங்கன் கம்போஜத்தில் கால் பதித்தான். அப்போது அனங்கனின் ராட்சச கப்பலில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கொள்ளையர்களை கூட்டிக் கொண்டு வந்தான். இப்போது 250 பேர் அந்த பழங்குடி மக்கள் கொள்ளையர்கள் தூண்டிவிட்டு வருமாறு அனங்கன் கட்டளையிட்டான். அதே போன்று இவர்களும் 250 பேர் சென்று பழங்குடி மக்களை சில பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஒரு போர்க்களத்தை உருவாக்கிவிட்டு மீண்டும் இந்த ராட்சச கப்பலுக்கு வந்தடைந்தார்கள். இதற்கிடையில் மேலும் இருந்த 250 பேர் அந்த கம்போஜத்தின் அரச அவையில் இருக்கும் அந்த இளவரசனை ஒரு ஆட்டம் காட்டிவிட்டு மீண்டும் இவர்கள் அந்த ராட்சச கப்பலுக்கு வந்தடைந்தார்கள். அனங்கன் அப்போது கர்ணாவை இந்த ராட்சச கப்பலுக்குள்ளே இருக்க கூறிவிட்டு கொள்ளையர்களை அழைத்துக் கொண்டு கம்போஜத்தின் அரண்மனைக்குள் கால் பதித்தான். அப்போது அந்த கோட்டையின் இளவரசனான ஜெயவர்மனுடன் ஒத்தைக்கு ஒத்தையாக நின்றான். சில போட்டிகளும் வைக்கப்பட்டு அந்த இடத்தில் தோல்வியை கண்டான் ஜெயவர்மன். அப்போது பழங்குடி கொள்ளையர்களிடம் இருந்து அனங்கனுக்கு ஆதரவு அதிகமாக இருந்தது. கம்போஜம் தேசத்தின் இளவரசனான ஜெயவர்மன் அவமானத்தில் தலைகுனிந்தான். அப்போது அனங்கன் ஜெயவர்மனை பிணை கைதியாக பிடித்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து பழங்குடி மக்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். பழங்குடி மக்களுக்கும் கம்போஜம் தேசத்திற்கும் இடையேயான இடைப்பகுதியில் உள்ள ஒரு வணிக தளத்தில் கடலுக்குள் இருந்து எடுத்து வரப்பட்ட அந்த ராவணனின் ஒரு பகுதி அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்த அனங்கன், இங்கே இருக்கிறது கப்பல் என்று பிணை கைதியாக ஜெயவர்மனை பிடித்து வைத்துக் கொண்டே பழங்குடி மக்களின் வாழ்விடத்திற்கு சென்றான். அங்கு அனங்கனுக்கு ஒரு புதிதான ஒரு உறவு ஒன்று அந்த இடத்தில் கிடைத்தது. அவர்கள்தான் கல்பூதங்கள். கல்பூதங்களை அழைத்துக் கொண்டு மேலும் இவன் அந்த ராட்சச கப்பலின் இருப்பிடத்திற்கு வந்தடைந்தான். மேலும் 500 கொள்ளையர்களும் அனங்கனும் ராட்சச கப்பலில் மீண்டும் ஏறி இவனுடன் கல்பூதங்களும் ஏறி ராவணனின் ஒரு தலையை கட்டிக்கொண்டு ராட்சச கப்பல் மீண்டும் சர்ப்பத்தீவை நெருங்கியது. சர்ப்பத்தீவை வந்தடைந்த இவர்கள் அனைவரும் ராட்சச கப்பலுக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய ராட்சச கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதுதான் ராவணனின் ஒரு தலை. இவர்கள் அனைவரும் கப்பலை விட்டு இறங்கி சர்ப்பத்தீவில் ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு கர்ணாவும் அனங்கனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று கல்பூதங்கள் மற்றும் அங்கிருந்த கொள்ளையர்கள் அனைவரும் முதலில் கல்பூதங்களை பார்த்து பயந்தாலும் பிறகு அனைவரும் ஒன்றாக பழகிக்கொண்டு இருந்தார்கள். அப்படியே 2 நாட்கள் செல்ல கர்ணாவும் அனங்கனும் ஒரு திசையில் நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருக்க, அனங்கா, கூறு கர்ணா. சரி, கம்போஜம் எனது அண்ணனை நீ பார்த்தாயா? என்ன கேட்கிறாய் என்றே ஒன்றும் புரியவில்லை கர்ணா. இல்லை, கம்போஜத்திற்கு சென்றபோது எனது அண்ணனிடம் என்ன கூறினாய்? எப்படி கப்பலையும் பெற்று வந்தாய்? மேலும் கல்பூதங்களையும் கூட்டிக் கொண்டு வந்துள்ளாய். என்னானது? உனது அண்ணனுக்கு ஒரு பாடம் புகட்டவே நான் அப்படி செய்தேன். பாடம் புகட்ட நீ அப்படி செய்தாய், சரிதான். இருந்தாலும் எனது அண்ணன் பாசமோ? அப்படி இல்லை எனக்கா? சரி இருக்கட்டும். நான் இந்த கப்பலுக்காக தான் சென்றேன்.
ஆனால் இறுதியாக உனது அண்ணன் தான் இப்படி செய்திருப்பான் என்று நினைத்தேனா? கர்ணா என்ற ஒருவனை எப்படி அவனால் துரத்தி கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்ட முடியும் என்று அவன் சிந்தித்தானோ, அந்த சிந்தனையை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மீண்டும் அவனை எதிர்க்க துணிந்தேன். கொள்ளையர்களை, அதாவது அங்கிருக்கும் பழங்குடி கொள்ளையர்களை தூண்டிவிட்டு அவனை சீரழிக்க முடியும் என்னால். ஆனால் அவனுக்கு என்னால் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இடத்திற்கு சென்றேன். மேலும் நாம் சென்று நமது ராட்சச கப்பலை நிறுத்திய போது அதோ அங்கு நிற்கிறதே ஒரு தலை. அந்த தலை இருக்கும் இடத்தை நான் முதலிலேயே கண்டேன். அவர்களுக்கு, அதாவது கம்போஜம் தேசத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் அந்த கப்பலை என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் உனது தம்பிக்கு ஒரு பாடத்தை புகட்டவே நான் சென்றேன். ஜெயவர்மா, இனிமேல் கர்ணாவை எண்ணி நீ ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன கர்ணா கூறுவது? வேண்டாம் வேண்டாம் அனகா, விட்டுவிடு. அவனே கம்போஜம் தேசத்தை ஆளட்டும். அவன் நன்றாக போர் செய்வான். போர் செய்து என்ன பயன்? என்ன கூறுகிறாய் அனகா? போர் செய்து என்ன பயன்? போர் நன்றாக செய்வான் என்றால் அவன் ஒரு போர்ப்படை வீரனாக இருக்க வேண்டும். நல்ல அறிவு வேண்டும். அறிவு இருந்தால்தான் ஒரு மன்னன் நன்றாக ஆட்சி புரிய வேண்டும். அந்த அறிவு உன்னிடம் இருக்கிறது கர்ணா. உன்னை விட்டுவிட்டு அவன் தனியாக எப்படி ஆட்சி செய்வான்? அண்ணன் என்ற மரியாதை கூட இல்லாமல், தம்பி என்ற பாசம் கூட இல்லாமல் இப்படி இருந்தால் என்ன செய்வது? ஆதலாலே உனது தம்பிக்கு ஒரு பாடத்தை புகட்டினேன். எனது ஒரு தலையையும் தூக்கி கொண்டு வந்தேன். இன்னும் 9 தலைகள் அந்த கடலுக்கடியில் மூழ்கி இருக்கிறது. மேலும் அதை யாரும் கொண்டு செல்வதற்கு முன்னால் நாம் அதை இங்கு கொண்டு வர வேண்டும். நாளை காலை அந்த கப்பலை மீண்டும் இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறோம். அதற்காக ஒரு கொண்டாட்டத்தையே ஏற்படுத்துகிறோம் என்று அனங்கன் கூறினான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கர்ணாவும் சிறிது புன்னுருவல் செய்ய, பின்னால் இருந்த மக்கள், அதாவது கொள்ளையர்கள், கைகளை உயர்த்தி தனது கரகோஷங்களை எழுப்பினார்கள். கல் பூதங்களும் என்று கல் பூதங்களும் தனது மனதில் இருப்பதை வெளிக்காட்டினர். மேலும் இக்கதை தொடரும். நன்றி, வணக்கம்.